எனக்கு காப்பி இருந்தா கொடுமா. சரி நான் போய் கொண்டு வரேன். சரி. இந்தாங்க. நல்ல இடத்துல தான் பிடிச்சிருக்காப்ல. ஆமாங்க, இந்த நல்ல மாதிரி இடம். கடையும் பெருசா இங்க இல்ல. வியாபாரம் நல்லா நல்லா இருக்கு. பரவாயில்ல, நல்ல இடம் ஆமாமா. தான். தேங்க்ஸ். வாங்க 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 வாங்க. அம்மா அம்மா அந்த பக்கம் நிறுத்திடுவாங்க. அண்ணே வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வாங்க, வாங்க. நல்லா இருக்கீங்களா? இந்தாங்க எடுத்துக்கோங்க. ஜூஸ் எடுத்துக்கங்க. எடுத்துக்க. வணக்கம்மா. வாங்க வாங்க வணக்கம்மா. வணக்கம். பூஜைக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? இல்ல நல்லபடியா போயிட்டு இருக்கு. இன்னும் வெளியே நிக்கிறீங்க, உள்ள வந்து பாருங்க. சரி. வாங்க. ஏதாவது வேணா கிட்ட பாத்துக்க. நான் பார்த்து வெளியே போகணும். வாங்க. வாங்க. சாமி இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுங்க? இன்னும் 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுமா? அப்புறம் பழம் தேங்காய் எல்லாம் வேணும். இங்கே இருக்கு. இந்தாங்க. கொடுங்க. கடவுளே எல்லாம் நல்லபடியா நடக்கணும்பா. நீதான் பாத்துக்கணும். அம்மா என்னம்மா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? என்னன்னு தெரியலப்பா, மனசெல்லாம் படபடப்பா இருக்கு. என்ன படபடப்பா இருக்கா? ஏமா? இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இதுக்கு அம்மா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதும்மா, நீங்க அதெல்லாம் நினைச்சு பயப்படாதீங்க. அப்படி இல்லப்பா, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வீட்டு வேலை செய்யறவளோட மக எப்படி இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்தான்னு எல்லாரோட கண்ணும் உறுத்தும். மனுஷங்களோட கண்ணு நெருப்பை விட மோசமானதுப்பா. அதனாலதான் பூஜை முடியற வரைக்கும் எந்த அசம்பாவிதமும் நடக்காம பாத்துக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, எதுவும் நடக்காது. அதே மாதிரிப்பா சம்பந்தி வீட்டுக்காரங்க ஒவ்வொருத்தரும் மனவரத்தை இல்லாம வந்து போகணும், அதையும் பாத்துக்கோ. ஐயோ அதெல்லாம் எதுவும் ஆகாதுமா, முதல்ல நீங்க கவலைப்படாம இருங்க. சரிப்பா சரி. பர்வதா, gift எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க. எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேங்க. வணக்கம். வாங்க. வணக்கங்க. வா வாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாங்க வாங்க. வணக்கங்க. வாங்க வாங்க. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இதோ பாருங்க. என்ன பர்வதா, ஏன் இப்படி பண்ற? என்னாச்சுங்க? அவங்க என்ன நமக்கு விரோதியா? எதுக்காக மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இங்க வந்த? நான் அவங்க மேல கோவப்பட்டு ஒண்ணு எழுந்து வரலைங்க. நேருக்கு நேர் பாக்குறப்ப அவங்களுக்கு தர்ம சங்கடமா இருக்கும். பாவம், அவங்களுக்கு எதுக்கு மன வருத்தம்? அதான். அவங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்க. வா. அவங்க என்ன நினைச்சாலும் சரிங்க, என் மனசுல எந்த கள்ளங்கபடமும் இல்ல. பர்வதா, சும்மா பிடிச்சு. பாத்தீங்களா அந்த அம்மாவை? என்ன கொடுமையான உலகமா இருக்கு. முடியலங்கிறத மனசு விட்டு சொன்னா கூட தப்பா இருக்கு. நம்ப வச்சு கழுத்த இருக்கிறவங்களுக்கு தான் காலம் போற இருக்கு. ஆனாலும் இவ்வளவு சுயநலமான மனுஷங்களை நான் பார்த்ததே இல்லைங்க. அத்தை மாமா வாங்க. எப்போ வந்தீங்க? உள்ள வாங்க. மாமா இப்பதாம்மா உள்ள வாங்க மாமா. பரவாயில்ல, இங்கே இருக்கும். வாங்க சம்பந்தி, உள்ள வாங்க. இல்ல பரவாயில்லங்க. உள்ள அத்தை, வாங்க சம்பந்தி. வாங்க உள்ள வாங்க. வாங்க போலாம். வாங்க. வணக்கம் ஐயா. வாங்க. வணக்கம் சுந்தரிமா. வாங்க ஐயா. பூஜை ஆரம்பிச்சிருச்சா? இல்லைங்க ஐயா. வாங்க ஐயா, உள்ள வாங்க. சமந்தி, தேவேந்திரன் ஐயா, உட்காருங்க. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். ஒரு உட்காருங்க. நிமிஷம் ஐயா, இதை வந்துடுறேன். உட்காருங்க. உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இவர்தான் தெரியுங்க. வாங்க சார். காஃபி எடுத்துக்கங்க. இந்தாங்க. அத்தை மாமா எடுத்துக்கோங்க. இல்லம்மா இப்ப வேண்டாம், கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். எல்லாருக்கும் கொடுமா. இந்த சூர்யா. நீங்க குடிங்க. இல்ல எனக்கும் வேண்டாம், வெயிலா இருக்கு, அப்புறமா குடிக்கிறேன். அத்தை அப்பயே காஃபி கேட்டீங்கல்ல, இந்தாங்க காஃபி. நீங்க எடுத்துக்கோங்க.
எடுத்துக்கோங்க மாமா. இல்ல இல்ல பரவாயில்ல, இப்பதான் ஜூஸ் சாப்பிட்டேன். வாங்க. பாத்தீங்களா அந்த பொம்பளைய? நான் தொட்ட டம்ளரை கூட அந்த அம்மா தொட மாட்டாங்களாம். இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்ல? இந்நேரம் ஒன்னா கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லி இருந்தா நம்மள மாதிரி ஆகுமான்னு கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் மருந்தும் கூட உதவி பண்ணக்கூடாதுங்க. மூஞ்சிய பாரு. சரி வாங்க, சரி. பூஜைக்கு நேரம் அமைதியா வாங்க நீங்க. சமந்தி வாங்க சமந்தி. வாங்க வாங்க. ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் ஷண்முகவதனம் த்யாயே சர்வமங்கலம் சரிம்மா. ஸ்வத்ரத வக்த்ராஜ நட்ராஜ். மகாபாரிஷத் அந்த ஓரமா சதம் கிடம் நிக்னம் விஸ்வக்ஷேதமாஸ்தயே. தீபம் ஏத்தணும் வாங்கோ. ஏத்தலாம் ஏத்துங்க. சுந்தரிமா விளக்கேத்துங்க. புடிங்க. பரவாயில்ல, ஏத்துங்க. என்னப்பா நேரம் ஆயிடுச்சு, ஷாம் இன்னும் காணோம். ஷாமு கடை லோன் விஷயமா அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக போயிருக்காமா. அங்கே ஏதோ கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு சொன்னா. வந்துருவல்ல? கண்டிப்பாக வந்துடுமா. இப்போ தான் ஃபோன் பண்ணேன். நம்மளை பூஜையை ஸ்டார்ட் பண்ண சொன்னா. சரிப்பா. இவர் தான்டா லஞ்சம் வாங்கி போலீஸ்ல மாட்டினவரு. ஆமாண்டா, லஞ்ச காசுல உடம்பு வளர்த்துருக்காரு. ஆளும் சோக்காதான் இருக்காரு. சோக்கா மட்டுமா இருக்காரு, சோக்காலியாவும் இருக்காரு இவரு. பின்ன வாங்கின எல்லா பணத்தையும் சுந்தரி அம்மா கிட்ட எல்லாம் கொடுத்து வச்சிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பேர்கிட்ட ஒண்ணு இல்லாமையா இருக்கும். இனிமே கவலையே பட தேவையில்ல. நேரா பணத்தை கடையிலே கொண்டு வந்து கொடுத்துடலாம்.
இரு. பூஜை தானே வந்திருக்கீங்க அறிவில்ல டேய் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க டேய் உண்மையை தானே சொன்னா என்னடா உண்மை? என்ன நடக்காதே சொன்னா டேய், நடக்கிற உண்மையை தானே நீ சும்மா சொன்னா இரு, நான் பாத்துக்கிறேன். சார் உனக்கு வாய்க்கு வந்தபடி பேசுறது சும்மா இருக்குமா டேய் டேய் வெளிய போடா. அடிக்காதீங்க ஏண்டா கேட்க ஆளு நினைச்சீங்களா ராஸ்கல் உங்களால உயிரோட விட மாட்டேன் கொண்டு போட்டுருவேன் ஜாக்கிரதை. அண்ணே காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன்னு சத்தியமா இனிமே பண்ண மாட்டேன்னு என்னது காசு காசப்பட்ட ஆமாண்ணே சந்திரா அம்மா தானே பணம் கொடுத்து இப்படி பண்ண சொன்னாங்க என்னடா சொல்றா என்ன அவங்க சொன்னா உங்களுக்கு எங்கடா போச்சு அறிவு? அண்ணே, விடுங்கண்ணே, விடுங்கண்ணே, விடுங்கண்ணே. ஏய் இனிமே உங்களை இந்த ஏரியால எங்கேயாவது பார்த்தேன் தொலைச்சிருவோம். என்ன ஜோதி அவங்கள அப்படியே விட சொல்லிட்டேன். ஆமாண்ணே விவகாரம் ரொம்ப பெருசா இருக்கு. இது சரிப்படாது. இது குடும்ப பிரச்சனையா இருக்கு. இதை கிளறினா ரொம்ப தப்பாயிடும்ண்ணே. என்ன ஜோதி இது சந்திராமா இவ்வளவு மோசமானவங்களா இருக்காங்க? பணக்காரங்க எப்பவுமே இப்படித்தானே மனசு போற விஷத்தை வச்சிருப்பாங்க. இது வெளியே தெரிஞ்சா மதி குடும்பம் தான் ரொம்ப கஷ்டப்படும். இதை எப்படி விட்டுறலாண்ணே? ஆமா நீ சொல்றதான் கரெக்ட். தவர் இதுக்கு மேல இதை கலர் வேண்டாம். யாரோ 2 பேர் வந்து பேசி பண்ணாங்கன்னு இருக்கட்டும். சரிண்ணே. நீ உள்ள வந்து எதையும் காட்டிக்க வேண்டாம். சரிண்ணே. சரியா வா. என்ன ஒன்றும் இல்லைண்ணே வெரைட்டி அனுப்பி சரி சரி ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லையே. பூஜை பண்ணிங்க. ஓகே சார் தேங்க்ஸ் சார். என்னங்க சாரி வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? இல்லை இப்போ தான் வந்தோம். ஓகே சரி கிளம்பலாமா? நீங்கள் டிரைவ் பண்ணுறீங்களா? கொடுங்க நானே ஓடுறேன். இப்போ கிளம்புனா தான் அங்கே போக கரெக்டாக இருக்கும். அது டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அநேகமாக நித்யா அங்கே 2-3 நாள் தங்க வேண்டியிருக்கும். ஓகே வீட்டில் சொல்லிட்டல நித்யா? ஏய் வீட்ல சொல்லாம வந்தியா? ஏன் இப்படி பண்ற? என்ன இல்லைங்கோ இது? என்ன இல்லைங்கோ வீட்ல சொல்லாம வந்திருக்கா? நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா? ப்ராப்ளம் என்ன வந்துட போகுது பாபு? இப்பெல்லாம் இவ வீட்ல உள்ள யாருக்குமே இவள பிடிக்கல தெரியுமா? என்ன வயதுல நீங்களும் புரியாம பேசுறீங்க? இப்ப அதுல விஷயம் இவ அப்பா அப்பதே உங்களுக்கு தெரியாது. இவளே என் கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரேன்னு சொன்னா கூட அவங்க அப்பா நான் தான் கடத்திட்டு போனதா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. இப்ப மட்டும் என் மேல கம்ப்ளைண்ட் அடிச்சுன்னா ஃபாரின் நான் எப்படிங்க போக முடியும்? என்ன பாபு, அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்தா நித்யா பார்த்துட்டு சும்மா இருப்பாளா? அவ சொல்ல மாட்டாளா? ஏன் சொல்ல மாட்டா? ஏற்கனவே நிறைய சொல்லி என்னை எவ்வளவு படுத்திருக்கா. சரி பழசெல்லாம் விட்டுடலாம். இப்ப நான் அதை பத்தி பேச வரல. என்ன பாபு இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசுறீங்க? உண்மையை சொல்லணும்னா அவ அப்பா அம்மா பண்றது தப்புன்னு நித்யா ஃபீல் பண்றா தெரியுமா? இப்ப போய் அவ மனசை நோகடிச்சிட்டீங்களே. சாரிங்க, ஏதோ யதார்த்தமா வாய் தவறி சொல்லிட்டேன். இங்க பாருங்க பாபு, இப்ப சொல்றதுதான். இதுக்கப்புறம் நீங்க பழசதும் பேசக்கூடாது, புரியுதா? ப்ராமிஸ் பண்ணுங்க. சரி இல்லைங்கோ, இனி பேசல. சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா டைம் ஆயிடும். கிளம்பலாம் வாங்க. ஓகே போலாம்.
நிமிஷம் பாபு. நீங்க உட்காருங்க. ஹலோ. ஐயோ அப்படியா? என்னாச்சு? என்னங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க? எப்படியாச்சு? உயிருக்கு ஏதாவது ஆபத்தா? ஐயோ. சரிங்க, நாங்க உடனே வரோம். இளங்கோ என்னாச்சு? மைத்திலியோட அம்மா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து மண்டை பொழுந்து உயிர் பொழைக்கிறது கஷ்டமா? என்னங்க சொல்றீங்க? மைத்திலி வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். என்னங்க நீங்க? சரி வாங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போலாம். வாங்க போலாம். ஐயோ பாபு, நித்யாவுக்கு அந்த டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைச்சதே பெரிய விஷயம். அதனால தான் அவங்க அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லாம கஷ்டப்பட்டு வந்திருக்கா. நீங்க முதல்ல நித்யாவை கூட்டிட்டு கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். நித்யா நீ கிளம்பு. ஆமா நித்யா, நீங்க கிளம்புங்க. இளங்கோ நீங்க எப்படி போவீங்க? நாங்களும் வரோம். ஐயோ ப்ளீஸ் பாபு, நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. நீங்க கிளம்புங்க. நித்யா நீ வண்டியில ஏறு. கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். என்ன இளங்கோ இந்த சிச்சுவேஷன்ல உங்களை விட்டுட்டு நாங்க எப்படி போறது? நாங்க ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறோம். கிளம்புங்க. இளங்கோ கிளம்புங்க பாபு. ஏறுங்க. நித்யா நீ போய் வண்டியில நித்யா, ஏறு. ஏறு. பாபு நீங்க போய் சேர்ந்துட்டு ஃபோன் பண்ணுங்க. சரி. ஓகே. சரி இளங்கோ வரோம். போயிட்டு வாங்க. எப்படி ரெண்டு பேரும் ஒண்ணா அனுப்பிட்ட பாத்தியா? ஏன் மாதிரி மறைக்கிற? ஏய் ஏய் என்னது கடிக்கிற? பின்ன பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தது உங்க அண்ணன் தானே பேசணும்? ஆமா. எங்க அம்மாக்கு வழுக்கி விழுந்து மண்டை உடைஞ்சு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றீங்க? ஏதோ ஃப்ளோல வந்துருச்சு. நீங்க ஃப்ளோல எல்லாம் சொல்லல. எங்க அம்மாக்கு இப்படி ஆகணும்னு உங்களுக்கு ஆசை. ஏய் அப்படிலாம் இல்ல, அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்க்கணும் தான் அப்படி சொன்னேன். நீங்க ஒண்ணு சேர்க்கிற பிளான்ல இல்ல, எங்க அம்மாவை ஹாஸ்பிடலுக்கு அனுப்புறதுலயே குறியா இருக்கீங்க. நீங்க ஒண்ணும் எனக்கு வேண்டாம். நீங்க போய் உங்க வீட்டு ஆளுங்களோட சந்தோஷமா இருங்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். மைதிலி, மைதிலி சொன்னா கேளு. ஒண்ணும் வேண்டாம். ஏதோ ஃப்ளோல சொல்லிட்டுமா. ஐ அம் சாரி.